நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் எப்படியானா நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் க்ரோத்தை அடுத்தடுத்து நிலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து நிலைக்கு போகிறவங்க கீழே இருக்கிறவங்களும் அதிகமாக போனால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து சரியான கேடு கெட்டவங்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான கேரக்டர் நான் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு ஒஸ்ட் யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜேஸ்வரி தாங்க. அப்படி என்ன பண்ணா அந்த ராஜேஸ்வரி, ஏது பண்ணா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்களே ஒரு பக்கம் அடடே இவ்வளோலாம் ஒரு ஆழமாச்சு, இவ்வளோ நாள் நான் நல்லவன் நினச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமான ஒரு முகம் அவளுக்கு இருக்குது. அந்த முகத்தை நீங்கள் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு கரெக்டாக நம்ம மல்லிக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் பேச போகிறாங்க. அந்த சமயத்தில் ரஞ்சித் வந்து குறுக்க வந்துடுறாங்க. என்னமாம்மா என்ன வேணும் உங்களுக்கு, போய் இவகிட்டையெல்லாம் போய் கேட்கறதுக்கு போயிருக்காங்க, என்ன வேணும் சொல்லுங்கள், நான் எட்டுனா தரமாம்மா, நீங்கள் ஊன்னா சரி அப்படியே சும்மா சொலக்கு போட்ட நேரத்தில் இங்கே வந்து நின்று இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதன் சொல்கிறா. சாமி ரஞ்சிதம் ஃபஸ்ட்டு போய் தானே வேலை இருந்தால் பாருமா, வேலை மாதிரி தானே அந்த தேவையில்லாமல் எதுக்குமா நச கொச பின்னாடியே சுற்றின்னு இருக்கேன், நான் அவகிட்ட பேச போகிறதே வேறு விஷயம், கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராஜேஸ்வரியா வந்துடுறாங்க. என்னடா தம்பி என்ன பண்ண இன்னைக்கு என்ன புதுசாக பிரச்சனை பண்ணி விட்டாலா, என்ன பண்ண சொல்லு இவ கேடு கெட்டவடா, இவளெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு நீ பண்ணாமே இருந்துக்கலாம், வாழ்க்கை சந்தோஷமா இருந்துக்கடா, இவளை அப்படியே அடிச்சு அப்படியே கழுத்தை பிடிச்சி முடிக்கடிக்கலான்னு பார்த்தேன், நீ தான் தப்பு பண்ணிட்டே. இப்போ பார்த்தியா உன்னை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தொந்தரவு மேலே தொந்தரவு பண்ணி உயிரை வாங்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைஞ்ச ஜெகபம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டின்னு இருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாக தான் இருக்குது. சரி எவ்வளவோ நடந்துச்சு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஆல்பத்தை வச்சு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா. டேய் ஒரு ஆல்பத்தை எடுத்து வச்சுட்டு குத்தமடா, நாகடா அந்த ஆல்பத்தை எடுத்து வைக்கிறா, அந்த ராஜேஸ்வரி தாண்டா எடுத்து வச்சா. ஆனால் அதை புரிஞ்சுக்காம அந்த மடையன் விஜய் எதுன்னு அவங்க அக்கா சொன்னா, ஆட்டுக்குட்டி சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பிடிச்சி மல்லி மனசுல இந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்காத, இதுக்கு மேலே இந்த மாதிரியெல்லாம் ஆசை வச்சுக்கணும்னு அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ. நீ என்ன தலையில நின்றாலும் குப்புற நின்றாலும் என்றைக்குமே நடக்காது, இது நடக்காதே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் ஆத்திரத்தில் அதை எட்டு போயிட்டு தீ வச்சிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் அவர் தீ வைக்கலைங்க. அதை தீ வச்சது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்ம தலைவி, அவள் பேர் என்னன்னு சொல்லிட்டு வந்துச்சு ராஜேஸ்வரிங்க. அவள் எப்போ தீ வச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா செம்மையாக உஸ்பேத்தி விட்டுருக்கா. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட எண்ணத்தை எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இவனுக்கு வயிறு எரித ஒரு பக்கம், நான் இந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கேன், எப்படா இது நடக்கிறது அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். என்ன பண்ணுறதுங்க, எல்லாமே ஒரு பக்கம் திறமை தாங்க. அந்த திறமையை வச்சுட்டு தான் நாமளும் ஒரு பக்கம் மேலும் அசால்ட்டாக உயர்ந்து வந்துன்னு இருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் போயின்னு இருக்க சமயத்தில் கரெக்டாக அதை தீ வச்சு அடுத்த செகண்டே நம்ம வெண்பக்குட்டி கதறாங்க ஒரு பக்கம். ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, இது ரொம்பவே தப்புன்னு அழுறாங்க ஒரு பக்கம். வெண்பா நீ என்னதான் அளந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுமா, நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்ததான் நம்ம யோசிக்கணும். இந்த விஜய் இந்த அளவுக்கு மட்டமான ஒரு கேடு கெட்ட கேரக்டராக இருப்பான்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சத்தியமாக நானே அவங்ககிட்ட பேசிக்க மாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்லிக்க மாட்டேங்க. அதெல்லாம் அப்படியே அவர்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு நல்லா கழுத்து மேலே நாள் வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி புத்தி வர வைக்கணும். ஏன்னா நம்ம மல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவங்க, அவங்க சின்ன பொண்ணு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க எப்போவுமே அப்படியே க்யூட்டான ஒரு அழகான குழந்தைன்னே சொல்லலாம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ராஜேஸ்வரியை பார்த்து இப்போ சந்தோஷமா உங்களுக்கு அப்படியே மனசு குளிர்ச்சியாக இருக்குமே, திருப்தியாக இருக்குமே, எதுக்குங்க இந்த மனக்கட்ட பொழப்பு, எதுக்கு எங்கள் அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க. ராஜேஸ்வரி வந்து வெண்பா அளவுக்கு இத்துணுண்டு நீக்கிற இத்துணுண்டு பேச்சு தான் பேசணும், அம்மா பெரிய பேச்செல்லாம் பேசக்கூடாது, அப்புறம் செவில் மேலே ஒன்று வச்சு ஓரமாக்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ட ரஞ்சித் வந்து ஒரு பக்கம், வெண்பா அங்கே பாருமா தேவையில்லாமல் அங்கே வந்து வாய்ஸ் அவுட்டாலாம் விட்டுன்னு கூடாது, கோவம் வந்துச்சு செவில் மேலே நாள் வச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரமா பேசினிருக்காங்க. இதெல்லாம் கேட்டதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி மௌனமே சிறந்தது, எதுவும் நம்ம பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு திடீர்னு மல்லி இருந்துன்னு வெண்பா வா போகலாம், தேவையில்லாமல் நீங்கள் நேரத்துக்கு இங்கே பேசுனுக்கிறேன், என்ன தான் நம்ம கொலைக்கிற நாய்கிட்ட போய் சைலண்டாரு சொன்னால் அது சைலண்டாக இருக்குமா, அதுக்கே என்னப்போ என்ன வருமோ அப்போ தான் சைலண்டாக இருக்கும். அதை விட்டு நாம் வந்து கொலைக்கிற நாயை பார்த்து கொலைக்கிறேன்னு குறை சொல்கிறதால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சுன்னு போய் ஆகணும். அதுதான் வாழ்க்கையில் நம்மளுக்கு முன்னேற்றத்தையும் தரும், ஒரு பக்கம் முன்னேற்ற பாதையத்தையும் ஊக்குவிக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க இந்த சமயத்தில் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்க. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாதியிலே கூட அந்த வீடியோ கட் ஆயிரும், ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயம் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் திக் நிமிடங்கள் மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.